கலாத்தியர்கள் நிருபம் 3 அதிகாரம் 9வது வசனமும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் 8வது வசனமும் வாசியுங்கள். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். பாருங்கள், 2 காரியங்கள். ஒன்று, பவுல் அப்போஸ்தலர் கிறிஸ்தவர்களை பார்த்து விசுவாச மார்க்கத்தார் என்று முதலிலே சொல்லக்கூடியதான ஒரு வேத வசனம். உலகத்திலே அநேகமான மதங்கள் இருக்கின்றன, ஆனால் கிறிஸ்தவர்களை விசுவாச மார்க்கத்தார் என்றே அழைக்கப்படுகின்றனர். இந்த காலங்களிலே மதம் என்று சொல்கிறார்கள், அதை விட்டு. ஆனால் வேதத்தின்படி பார்ப்போமே ஆனால் கிறிஸ்தவர்கள் யார்? விசுவாச மார்க்கத்தார், விசுவாசித்து பிழைக்கக்கூடியதான ஜனங்கள். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். காரணம், அவர் தேவனை விசுவாசித்ததினாலே. அந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் நமக்குள் இருக்குமே ஆனால் நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நாம் ஒவ்வொருவரும் தரிசித்து அல்ல, கண்டு அல்ல, காணாமல் அந்த தேவனை விசுவாசித்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் நம்முடைய பெயர்கள் விசுவாசிகள் என்று. கிறிஸ்தவர்களை பார்த்து எப்படி சொல்வார்கள்? விசுவாசிகள் என்று. காணவில்லை, ஆனால் காணாத பரலோக ராஜ்யத்தை குறித்து அதிக நிச்சயமான உறுதியான ஒரு விசுவாசம். தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் மத்தியிலே தேவன் இருக்கிறார் என்று ஆணித்தரமாக உறுதியாக சொல்லக்கூடியதான ஒரு விசுவாசம். அதனால விசுவாசிகள், விசுவாச மார்க்கத்தார். ஆனால் ரொம்ப வித்தியாசமான விதத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறார். லூக்கா 18 மறுபடியும் வாசியுங்கள். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். பாருங்கள், ஆகிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையாக, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது அப்படின்னா கடைசி காலத்திலே கடைசி நொடியிலே இருக்கக்கூடியதான ஜனங்களாகி நம்மை பார்த்து சொல்லுகிறார். அவருக்கு ஃபியூச்சர் என்பது எல்லாமே தெரிஞ்ச ஒரு காலம். அதாவது அவருடைய கண்களுக்கு, அவருடைய பார்வையிலே நமக்கு தான் ஃபியூச்சர் தெரியாது, எதிர்காலத்தை பற்றி தெரியாது. ஆனால் தேவனுக்கு எல்லாமே தெளிவாகவே தெரியும். வரும் காலங்களை என்னிடத்திலே கேளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் தேவன். அந்த தேவன் என்ன சொல்லுகிறார்? மனுஷகுமாரன் வரும்போது. நாம் எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம்? கடைசி காலத்திலே, கடைசி நிமிஷத்திலே இருக்கிறோம். அவருடைய வருகை எந்த நேரமானாலும் இருக்கும். அப்படிப்பட்டதான காலகட்டத்திலே காணப்படக்கூடியதான மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். எப்படி சொல்லுகிறார்? விசுவாசத்தை காண்பாரோ என்று. ஏனென்றால் கடைசி காலத்திலே இருக்கிறோம். அந்த மனுஷனுடைய நிலைமைகளை பாருங்கள். விசுவாசம் அற்ற ஒரு தன்மை. உங்களை நீங்களே பாருங்க, உங்களிடத்துல விசுவாசம் இருக்கிறதா என்று. ஒரு மண்ணும் கிடையாது. தைரியமா சொல்லு. சின்ன சின்ன நோய் வரும்போதே கண்டுபிடித்திடலாம், சின்ன சின்ன வியாதி வரும்போதே கண்டுபிடித்திடலாம், வீட்டுல சோதனைகளும் கஷ்டங்களும் நெருக்கங்களும் வரும்போது கண்டுபிடிக்கலாம். ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் மாம்ச பலத்தில் ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அவர் தெளிவா சொல்லிவிட்டார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று. அப்படி என்றால் அவருக்கே தெரிகிறது கடைசி காலத்திலே காணப்படக்கூடியதான் ஜனங்கள் வெண் வஸ்திரம் தரித்திருப்பார்கள், பேரளவிலே கிறிஸ்து என்று சொல்லியிருப்பார்கள், பேரளவிலே நாங்களும் விசுவாச மார்க்கத்தார் என்று மார்த்தட்டி கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்குள் உறுதியான, அசைக்க முடியாத, திடமான, எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவே என் பரிகாரி, இயேசு எனக்கு தேவன், இயேசுவே எனக்கு போதும் என்று சொல்லக்கூடியதான உறுதியான விசுவாச வாழ்க்கை அங்கு இருக்காது. ஆகிலும் அவருக்கு எல்லாமே தெரியும், மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. உங்களை நீங்களே கேளுங்க, என்ற விசுவாசம் இருக்கா? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது அல்ல, எல்லாம் தலைகீழா மாறி போகும்போது, நினைத்த காரியங்கள் ஒண்ணுமே நடக்காத போது, விரும்பின காரியங்கள் ஒண்ணுமே நடக்காத போது, எதிர்பார்த்த காரியங்கள் ஒண்ணுமே நடக்காத போது, நோய், வியாதி, சோதனைகள், துன்பங்கள் இவைகள் மத்தியில நீங்கள் வாழும் போது உங்களிடத்துல விசுவாசம் இருந்ததா என்று மாத்திரம் உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்கள். நீங்கள் விசுவாச மார்க்கத்தாரா என்று. தேவன் அவருடைய வருகையிலே உங்களை பார்க்கும் போது எப்படி கானானிய ஸ்திரியை பார்த்து அவருடைய விசுவாசத்தை பார்த்து உன் விசுவாசம் பெரிது என்று சொன்னாரோ அதே போல உங்களை பார்த்து சொல்வாரா என்று உங்களை நீங்களே கேளு. எப்படி கொர்நேலியை பார்த்து அந்த மனுஷனுடைய விசுவாசத்தை பார்த்து எப்படி தேவன் ஆச்சரியப்பட்டாரோ அதே போன்று உங்களுடைய விசுவாசம் இருக்கிறதா என்று உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். விசுவாச மார்க்கத்தார் என்று சொல்லுகிறோம், விசுவாசம் இருக்கிறதா என்று கேளுங்க.